ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டானது வருகிறது. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கிறத நாம எந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில உங்களுடைய ராசி கடக ராசியா இருந்தா கடக ராசி நேயர்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்ன மாதிரி பலன்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பலன்களும் நன்மைகளாக கிடைக்க போதா இல்லை ஆபத்தான பலன்களாக இருக்க போதா அப்படிங்கிறத நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஸோ கடகராசினியர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நிச்சயமாக நீங்கள் பயனடையலாம். இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசினியர்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பணம் கொட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே சில விஷயங்களில் மட்டுமே நீங்க கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி யோகங்களும் எந்த மாதிரி கவன முறைகளும் காத்திருக்கு அப்படிங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம். கடக ராசினியர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள் வந்து உச்ச பலத்தை அடைய போகிறார். 9ல் இருக்கக்கூடிய சனி பகவானை அவர் பார்க்கிறார். இதனால கடகராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் உங்களுடைய குடும்பத்தினருடன் பேசி கலந்தாலோசித்து நீங்க முடிவுகளை எடுக்கலாம். இந்த மாதிரி செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த நல்லதாக இருக்கலாம். முக்கிய முடிவுகளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுப்பதாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக யோசித்து குடும்பத்தினருடன் நன்றாக கலந்து ஆலோசித்து அந்த முடிவுகளை நீங்க மேற்கொள்ளலாம். தந்தையை போலவே குருவை போலவே பல நபர்கள் சேர்ந்து உங்களுடன் இருப்பதால் அவர்களிடம் கேட்டு ஆலோசித்து கூட நீங்க அந்த முடிவுகளை நிச்சயமா எடுக்கலாம். இப்படி செய்யக்கூடிய முடிவுகள் கண்டிப்பாக நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி முடிவுகளை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இதன் மூலம் வெற்றி யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுவரை நீங்க எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. வாழ்க்கையில மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல கடகராசினியர்களுக்கு பண ரீதியான எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதாவது காசு பணம் அபரிமிதமாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பண ரீதியான விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் இதன் மூலம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே பலருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்துல கடகராசினியர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மற்றவர்கள் முன்னேற்ற பாதையில கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக நிச்சயமாக இருக்கலாம். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். கல்வியில மிக சிறந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ஸோ கல்வி ரீதியாக பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த சிறப்பாக இருக்கலாம். அதுபோலவே நல்ல நட்பு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் சில நேர்களுக்கு நிச்சயமா உண்டாகலாம். வெளிநாடு செல்ல காத்திருக்கக்கூடிய கடகராசினியர்களுக்கு அதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படலாம். வெளிநாட்டில் வேலை கிடைக்காத கடகராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது நல்ல வேலைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். தந்தையினுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. கலைத்துறையை சேர்ந்த கடகராசினியர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். கலைத்துறையை சேர்ந்த நேயர்கள் இதுவரை நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வரக்கூடிய வாய்ப்புகளை தக்க சமயத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நிச்சயமாக அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வரும்பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றங்கள் உருவாகும். முதலீடுகள் இதனால நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கலாம். குடும்ப நலன் கருதி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். கடற்கரையோரம் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ கண்டிப்பாக கடகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் இந்த மாதிரி முருகர் பெருமானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முடிவுகளாக இருந்தாலும் சரி அனைத்திலுமே வெற்றி யோகம் உங்களுக்கு உண்டாகும். சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் இந்த காலகட்டத்தில் அதாவது கடற்கரையோரம் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடக்கலாம். இந்த வருட பிறப்பில் அதாவது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இருக்கிறார். அது போலவே சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இதனால கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது திருமண விஷயத்துல முடிவுகளை நீங்க எடுக்கும் போது கண்டிப்பா பாத்தீங்கன்னா கவனமாக எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. திருமண விஷயத்துல அலட்சியமா நீங்க இருக்கவே கூடாதுங்க. அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் வந்து பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கலாம். இதனால் நீங்கள் அனுசரித்து போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கடகராசினியர்கள் எந்த மாதிரி விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஸோ குரு பகவான் கடகத்திற்கு வந்து மீண்டும் சிம்மத்துக்கு மாறுகிறார். இதனால இந்த காலகட்டத்துல கடகராசினியர்களுக்கு குடும்ப சூழல்கள், சிறு பிரச்சனைகள், பண ரீதியான விவகாரங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குடும்ப சூழலில் ஏதாவது ஒரு வகையில் மற்றொரு விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய குடும்பத்தில் சிறு குழப்பங்களோ சிறு பிரச்சனைகளோ கண்டிப்பாக ஏற்படலாம். இதனால் இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்கள் மற்றவர் விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண விவகாரங்களில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ரீதியான கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படாது. ஆனால் பண விவகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு மாற்றம் உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பண விவகாரங்களிலும் சரி பண விஷயங்களிலும் சரி அதே போலவே மற்றொரு விஷயங்களிலும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பண விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கலாம். கூட்டு தொழில் செய்ய தொடங்குவராய் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதக நிலையை பார்த்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்ட பிறகு நீங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு புதிய தொழிலும் தொடங்காமல் இருப்பதே உங்களுக்கு மிகுந்த நல்லதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு கடகராசினியர்களுக்கு நினைத்து பார்க்காத அளவிற்கு பல அற்புதமான மாற்றங்கள் நிச்சயமாக உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண ரீதியாக நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். இதனால் இந்த காலகட்டத்தில் இளைய வயதை சேர்ந்த கடகராசினியர்கள் பண ரீதியான விஷயத்தில் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை நிச்சயமாக அனுபவிக்கலாம். அதுபோல இளைய வயது கடகராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கடகராசினியர்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று சிறந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது வாரத்தில் ஒரு முறையாவது முருகனை பார்த்து மனதார பிரார்த்தனை செய்து முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து முருகர் கோவிலில் ஒரு 2 தீபத்தை நீங்கள் ஏற்றி வரலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது முருகருடைய பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைப்பதோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்துமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபடலாம். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு திருச்செந்தூர் முருகனை வழிபட முடியாதவர்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் முருகப்பெருமானை மனதார மன நிறைவோடு முழு நம்பிக்கையோடு வழிபாடு செய்யலாம். என்ன மாதிரி நீங்கள் செய்து வந்தாலுமே முருகருடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நிச்சயமாக நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கடகராசினியர்களுக்கு தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடி, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.